அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கண வகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் தொழிற்பெயர். அதாவது தொழிற்பெயர் அப்படின்றது பெயர் சொல்லுடைய ஒரு பகுதி தான் தொழிற்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. அதுமல்லாமல் ஒன்றன் தொழிலை பற்றி குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். எனவே தொழிற்பெயர் என்றால் ஒரு தொழிலை பற்றி குறிக்கணும். அந்த தொழில் என்ன மாதிரியான தொழில் என்று குறிப்பிட வேண்டும். நீங்கள் ஏதாவது தொழில் செய்கிறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு உழவர் தொழில் செய்கிறீங்க, உழுதல் என்பது ஒரு தொழில் பெயர். தூங்குதல், தூங்கினாலும் ஒரு தொழிலா? ஆமாம், அது ஒரு செயல் தானே. எனவே தூங்குதல் ஒரு தொழில் பெயர். மகிழ்தல், வாழ்தல், உண்ணுதல், செல்லுதல், அழைத்தல், இந்த மாதிரி தல் விகுதியோடு முடிந்தால் எல்லாமே அது தொழிற்பெயருக்குள் வந்துடும். தல் விகுதி பாருங்கள், தூங்குதல். எனவே தூங்கு அப்படின்றத தனியாக பிரித்து எடுத்துட்டோம்னா இது பகுதியாக வரும், தல் என்பது விகுதியாக வரும். எனவே பெயர் சொல்லுக்கு பகுதி விகுதி உண்டு, அதை மறந்துடக்கூடாது. சரி, இப்போ தொழிற்பெயரை பற்றி நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாதவி ஆடல் கண்டு கோவலன் மகிழ்ந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்களேன், இந்த தொடரில் பெயர் சொற்கள், வினைச்சொற்கள் மற்றும் தொழிற்பெயர்களை கண்டறிய சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸில் மாதவி மற்றும் கோவலன் என்பது பெயர் சொற்களாகவும், கண்டு அதாவது கண்டு மகிழ்ந்தான் என்பது வினைச்சொற்களாகவும், ஆடல் என்பது தொழிற்பெயராகவும் அமைந்துள்ளது. அப்போ இந்த சென்டென்ஸில் ஒன்றன் பெயரை குறித்தால் அது பெயர் சொல்லாகவும், ஒன்றன் வினையை செய்தால் அது வினைச்சொற்களாகவும், ஒன்றன் தொழிலை குறித்தால் அது தொழிற்பெயராகவும் அமைந்துள்ளது. எனவே அறுவகை பெயர் சொற்களுள் தொழில் பெயரும் ஒன்று. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது ப்ரீவியஸ் வகுப்புலேயே நம்ம பெயர் சொற்கள், வினைச்சொற்கள், தொழிற்பெயர் இது எல்லாமே என்னன்றதை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் வரும். வினைச்சொல் என்றால் என்ன, தொழிற்பெயர் என்றால் என்ன, ரெண்டும் ஒன்றான்னு கேட்பீங்க. வினை என்பது ஒரு செய்த செயலை குறிப்பது. தொழில் என்பது அவங்க ப்ரொஃபஷ்னலாக என்ன செய்கிறாங்களோ அதை பற்றி சொல்கிறது. இப்போ ஆடல், அது ஒரு தொழில். ஆடுதல் என்றாலும் அது தொழிற்பெயர். ஓடு தொழிற்பெயர், ஓடுதல் அதுவும் தொழிற்பெயர் தான். சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ ஆடல் என்பது ஆடுதல் என்னும் தொழிலை குறிப்பதால் அது தொழிற்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆடலை எப்படி பிரிக்கலாம்? ஆடு கூட்டல் அல், இங்கு அல் விகுதி வந்துள்ளது. ஆடு என்பது ஒரு கட்டளை வாக்கியத்தோடு வந்துள்ளது, ப்ளஸ் அல் விகுதி வந்துள்ளது. எனவே ஆடு அல், ஆடல் என்று ஆடல் என்ற ஒரு தொழிலை பற்றி குறிப்பிடுகிறது. அல் என்பது ஒரு தொழிற்பெயரின் விகுதியாகும். இவ்வாறு தொழிற்பெயரை குறிக்க வரும் விகுதிகள் என்பது தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, உள், காடு, பாடு, அரவு, ஆணை, மை, தூ, அல் என்பன. கிட்டத்தட்ட 20 விகுதிகள் இந்த மாதிரி வரும். அப்போது இந்த மாதிரி ஆடல், அல் என்ற விகுதி முடிஞ்சிருக்கு இல்லையா, இந்த மாதிரி அல் போன்று தல்லிருந்து ஆரம்பித்து ஆள் வரைக்கும் முடிகிறது. எல்லாமே 20 விகுதிகள் தொழிற்பெயரோடு வரும், தொழிற்பெயருக்கு விகுதியாக வரும். இப்போது இதில் பாருங்கள், சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. பெறுதல் ரெண்டாக பிரித்தா பெரு கூட்டல் தல். ஆட்டம், ஆடு கூட்டல் அம். வாழ்க்கை, வாழ் கூட்டல் கை. போக்கு, போ கூட்டல் கு. வரவு, வர கூட்டல் உ. புணர்ச்சி, புணர் கூட்டல் சி. செய்யுள், செய் கூட்டல் உள். கோட்பாடு, கோல் கூட்டல் பாடு. கேளானை, கேள் கூட்டல் ஆணை. பாய்த்து, பாய் கூட்டல் து. அப்போது ரைட் சைடில் வந்துருக்கிறது எல்லாமே இதெல்லாம் என்னங்க, விகுதிகள். இந்த விகுதிகள் பெரு என்ற ஒரு பகுதியோடு தல் விகுதி பெறும் பொழுது அது ஒரு தொழில் பெயராக ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதே போல் கோடல், கோடு கூட்டல் அல் விகுதி. கொலை, கோல் கூட்டல் ஐ. பறவை, பற கூட்டல் வை. புளிப்பு, புலி கூட்டல் பு. மறதி, மர கூட்டல் தீ. புலவி, புல கூட்டல் வி. சாக்காடு, சா கூட்டல் காடு. தோற்றவு, தோற்று கூட்டல் அரவு. நடவாமை, நட கூட்டல் ஆ கூட்டல் மை. தலாள், தாள் கூட்டல் அல். இது எல்லாமே ஒன்றன் தொழில் பெயருடைய பகுதிக்கு விகுதியாக அமைந்து வருவன. எனவே தொழில் பெயரில் பகுதியானது கட்டளையோடும், விகுதியானது தல், அம், கை, கு, ஊசி போன்ற 20 விகுதிகளையும் கொண்டு வந்தால் அது தொழிற்பெயர் ஆகும். தொழிற்பெயரின் வகைகள். தொழிற்பெயருடைய வகைகள் நிறைய இருக்குது. ஆனால் புத்தகத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது 2 மட்டும்தான். ஒன்று முதுநிலை தொழிற்பெயர், மற்றொன்று முதுநிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ முதுநிலை தொழிற்பெயர் என்றால் என்ன?
விகுதி பெறாமல் பகுதியாய் நின்று தொழிலை உணர்த்துவது முதநிலை தொழிற்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது தொழிற்பெயர் விகுதிகளே இல்லாமல் பகுதி மட்டும் வந்து தொழிலை உணர்த்தினால் அது முதநிலை தொழிற்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. அதுவே முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்றால் அந்த முதநிலை விகுதி இல்லாமல் வந்த பகுதியானது திரிந்து குறியிலிருந்து நெடிலாக மாற்றம் அடைந்து வந்தால் அதனை முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்று அழைக்கின்றோம். சரி, இப்போது முதநிலை தொழிற்பெயருக்கான ஒரு எடுத்துக்காட்டு. கபிலனுக்கு அடி விழுந்தது. இங்கு இத்தொடரில் அடி என்பது விகுதி பெறாமல் பகுதியாய் நின்று தொழிலில் மட்டும் உணர்த்துகின்றது. பாருங்கள், அடி அடித்தல் அப்படின்னா அடி கூட்டல் தல். எனவே அடி என்பது பகுதியாகவும் தல் என்பது விகுதியாகவும் வந்திருக்க வேண்டும். ஆனால் தல் என்ற விகுதி வராமலேயே அடி மட்டும் பகுதியாய் நின்று ஒரு தொழிலின் பொருளை உணர்த்துமாயின் அதுதான் விகுதி பெறாமல் வந்த முதல்நிலை தொழிற்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா தொழிற்பெயரின் முதல்நிலையாகிய பகுதியானது திரிந்து வருவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். திரிந்து வருவது அப்படின்னா மாறி வருவது. எந்த மாதிரி மாறி வருவதுன்னா நெடிலாக மாற்றம் அடைந்து வருவது. எடுத்துக்காட்டு, அறிவறிந்த மக்கட்பேறு. இந்த ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். அடுத்தது, அவனுக்கு என்ன கேடு. இது ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். இங்கு பெரு கெடு என்னும் முதல்நிலைகள் பேரு கேடு என திரிந்து பெறுதல் கெடுதல் என்னும் பொருளை உணர்த்துகின்றன. நல்லா பாருங்கள். எனவே இதுக்கு முன்னாடி பெரு கேடு அப்படின்னு இருந்திருக்கு. அதன் பிறகு இது பேரு கேடு என்று தெரிந்து வந்துள்ளது. எனவே இந்த பெரு என்பது விகுதி அல்லாமலேயே பெறுதலை குறிக்கிறது. கெடு என்பது விகுதி அல்லாமலேயே கெடுதல் என்ற தொழிலை குறிக்கிறது. எனவே பெரு என்பது பேர் எனவும் கெடு என்பது கேடு எனவும் தெரிந்து வந்தால் அதனை முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. புரிஞ்சுதுங்களா? அப்போது தொழிற்பெயர் என்பது 2 வகையாக புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. முதநிலை தெரிந்த தொழிற்பெயர்னா பகுதி மட்டும் வரும், விகுதி வராது. முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர்னா பகுதி மட்டும் வரும், விகுதி வராது. ஆனால் அந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய தொழிற்பெயரானது திரிந்து நெடிலாக மாற்றம் வந்து அந்த தொழிலை உணர்த்துமாயின் அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. இதனால் பார்த்துக்கோங்க. அடுத்தது, வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். அப்போ வினைனா ஒரு செயலை செய்தல். அணையும் பெயர்னா செயலை செய்தவரை அந்த வினையால் கொண்டு அணைப்பது. உதாரணத்துக்கு, வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது. இதுதான் வினையாளின் பெயர். உதாரணத்துக்கு, தொழிற்பெயர் என்றால் தொழிலை மட்டும் குறிப்பது. வினையாளனின் பெயர் என்றால் அந்த தொழிலை செய்தவரை குறிப்பது. உதாரணத்துக்கு, உழவு தொழில் செய்பவர் உழவர், தச்சு தொழில் செய்பவர் தச்சர், அகழ்வாராய்ச்சி மேற்கொள்பவர் அகழ்வாராய்ச்சியாளர், புவியியல் ஆராய்ச்சி செய்பவர் புவியியலாளர். இந்த மாதிரி ஒன்றன் தொழிலை பற்றி குறிக்காமல் தொழிலை செய்பவரை பற்றி குறிப்பது. உதாரணத்துக்கு சொன்னால், இந்த உங்களுடைய தொழில் தான் உங்களுடைய அடையாளம், உங்களுடைய வேலை தான் உங்களுடைய அடையாளம் சொல்கிறாங்கல்ல, அந்த தொழிலை மேற்கோள் காட்டி அந்த தொழிலை செய்பவரை குறிப்பது. புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ணிட்டீங்க. உங்களோட பேர் சொன்னால் யாருக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு நில அளவையாளர், நிலத்தை அளப்பவர் நில அளவையாளர் அப்படின்னு சொன்னால் தெரியுமா? தெரியும். அதேமாதிரி நீங்கள் மாவட்டத்தை ஆட்சி செய்பவர் மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு சொன்னால் தெரியுமா? அப்போ இந்த பெயர் எல்லாமே வினையால் அணையும் பெயர். அந்த தொழிலை செய்பவர், தொழிலை மேற்கொள்பவர். அவ்வளோதான் விஷயம். அடுத்தது, முருகன் பரிசு பெற்றான். இதை கவனிங்க. இது 2 சென்டென்ஸாக சொல்லலாம். பரிசு பெற்றானை பாராட்டினர். இப்போ முருகன் பரிசு பெற்றான் அப்படின்றது ஒரு சென்டென்ஸு, பரிசு பெற்றானை பாராட்டினார் அப்படின்றது ஒரு சென்டென்ஸு. இப்போ முருகன் அப்படின்ற ஒரு எழுவாய் வந்திருக்கு. அவர் எதை பெற்றான்? பரிசு பெற்றான். பெற்றான்னா பெற்று விட்டான். இங்கே பரிசு பெற்றானை பாராட்டினர். அப்போது பெற்றானை என்பது யாரை குறிக்கிறது? மறைமுகமாக முருகனை குறிக்கிறது. எனவே மீண்டும் நம்ம பரிசு பெற்ற முருகனை பாராட்டினர் என்று முருகன் என்ற பெயரை மீண்டும் நாம் இங்கே போட தேவையில்லை. அப்போது இவ்விரு தொடரிலும் பெற்றான் என்னும் வினைச்சொல் வந்துள்ளது. முதல் தொடரில் உள்ள பெற்றான் என்பது முருகன் என்னும் எழுவாயை குறிக்கிறது. அப்போ இந்த முருகன் என்ற எழுவாயானது பயனலையாக வந்துள்ளது. இரண்டாவது தொடரில் உள்ள பெற்றானை பாருங்க, விகுதி வந்துள்ளதா, முருகனை குறிக்கும் பெயராக வந்துள்ளது. பெற்றானை யார் பெற்றான்? முருகன் தான் பரிசு பெற்றான். பெற்றானைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே மறைமுகமாக முருகனை குறிக்கிறது. எனவே பெற்றானை என்பது பெறுதல் ஆகிய செயலை செய்தல்.
மற்றும் பெற்றானை என்பது வினையை குறிக்காமல் செய்த நபரை குறிக்கிறது. சரிங்களா? எனவே இவ்வாறு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது வினையாளனின் பெயர் என்று அழைக்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், இவ்வாறு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது வினையாளனின் பெயர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வினையாளன் பெயருக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வினைக்குரிய காலத்தை காட்டும். அதாவது வினைக்குரிய காலம்னா இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா அப்படின்றத காட்டும். உதாரணத்திற்கு பரிசு பெற்றானை பாராட்டினார். பெற்றான் பெற்று விட்டான், அப்போ இறந்த காலம். பரிசு பெறுகின்றவனை பாராட்டினார் அப்படின்னா அது நிகழ்காலம். பரிசு பெறுவோரை பாராட்டுவர் அப்படின்னா அது எதிர்காலம். அதே போல் இன்னொரு கண்டிஷன், பெயர்க்குரிய வேற்றுமை உறுப்புகளையும் பெற்று வரும். பெயர்க்குரிய வேற்றுமை உறுப்புகள்னால் மொத்தம் 8 வேற்றுமை உறுப்புகள் இருக்குது. பாருங்கள், ஸ்டார் போட்டு 1 போட்டிருக்குன்னா முதலாம் வேற்றுமை, ஐ 2ஆம் வேற்றுமை, ஆல் 3ஆம் வேற்றுமை, கு 4ஆம் வேற்றுமை, இன் 5ஆம் வேற்றுமை, அது 6ஆம் வேற்றுமை, கண் 7ஆம் வேற்றுமை, அப்புறம் 8ஆம் வேற்றுமை ஒன்று இருக்கும். அப்போ முதல் வேற்றுமைக்கும் கடைசி 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது. எனவே ஐ, ஆல், கு நல்லா கவனிச்சு பாருங்கள். அடுத்தது இன், அது, கண். இந்த வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் 6 மட்டும்தான் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக வரும். இங்கே வினையாளனின் பெயருக்கு வரும். உதாரணத்துக்கு பெற்றானை, நை எப்படி வந்துச்சு? ஐ விகுதியாக வந்திருக்குது. அதாவது பெற்றானை அப்படின்பது இன்னு கூட்டல் ஐ, எனவே நை வந்துள்ளது. சரிங்களா? இவ்வாறு ஐ என்பது 2ஆம் வேற்றுமை உறுப்பாக பெற்றானை விகுதியில் வந்துள்ளது. இப்போ பாருங்கள், பெற்றானை என்பது இறந்த காலம், பெறுகின்றானை என்பது நிகழ்காலம், பெறுவானை என்பது எதிர்காலம். இதுதான் வினைக்குரிய காலத்தை காட்டுகின்ற ஒரு விஷயம். இப்போ பெற்றான் கூட்டல் ஐ என்பது 2ஆம் வேற்றுமை உறுப்பான ஐ ஏற்று வந்துள்ளது. இங்கே ஐ ஏற்று தான் வரணும் அப்படின்னு சொல்ல முடியாது. உறுப்புகளை ஏற்றும் வரலாம், ஏற்காமலையும் வரலாம். இது வினையாளனும் பெயரை பொறுத்த வரைக்கும். இங்கே தொழிற்பெயருக்கும் வினையாளன் பெயருக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. 1, தொழிற்பெயர் இது வினையின் தன்மையை மட்டும் உணர்த்தும். அதாவது தொழில் பெயரை மட்டும் உணர்த்தும். உதாரணத்துக்கு உண்ணுதல், நடத்தல், தூங்குதல், வாழ்தல், மகிழ்ச்சியாக இருத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் தொழில் மற்றும் தொழிலின் தன்மையை மற்றும் அல்லது வினையின் தன்மையை மட்டும் உணர்த்தும். வினையாளனும் பெயரை பொறுத்த வரைக்கும் அந்த வினையை அல்லது தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். கருத்தான அந்த இடத்துல ஒரு நபர், யார் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். சரிங்களா? அதே போல் வினையாளன் பெயர் என்பது தொழிலை செய்தவனை அனைத்து வரும். உதாரணத்துக்கு உழவு தொழில் செய்பவர், உழவர். எனவே உழுதல், உழுதானை, இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அதுதான். இப்போ தொழில் பெயரில் முதல்ல பாருங்கள், தொழிலுக்கு பெயராய் வரும். என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழிலுக்கு பெயராக வந்துடும். ஆனால் இங்கே தொழில் செய்வோருக்கு பெயராய் வரும். அப்போது தொழிலுக்கு பெயராக வரும்னா உழுதல், உண்ணுதல், சாதல், வாழ்தல், இது தொழிற்பெயர். வினையாளன் பெயர்னா தொழில் செய்வோருக்கு பெயராக வருவது. அதாவது எப்படி சொல்கிறது? உதாரணத்துக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கால்வாய் தோன்றான்னு வச்சுக்கோங்களேன். கால்வாயை தோண்டியது யார்? கால்வாய் தோண்டியவருக்கு பரிசு, கால்வாய் தோண்டியவருக்கு சம்பளம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ கால்வாய் தோண்டியவர் அப்படின்னா அந்த வினையால் அணையும் பெயரை குறிக்கிறது, அந்த வினையை செய்தவரை குறிக்கிறது, அந்த தொழிலை செய்தவரை குறிக்கிறது. அடுத்தது படற்கை இடத்தில் வரும். படற்கை அப்படின்னா நான் இல்லை, நீங்கள் இல்லை, யாரோ ஒரு தேர்ட் பர்சனை பற்றி குறிப்பிடுகிறது. உழவர், உழுதல் சொல்கிறோமா? உழுதல் என்பது நான் இல்லை, நீங்கள் இல்லை, யாரோ செய்பவர். உதாரணத்துக்கு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு திங்கிறவங்க மட்டும்தான் உண்மையாக உழைச்சி வாழ்கிறவங்க, மற்றவங்கெல்லாம் உழைப்பாளியை நம்பி வாழ்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ யாரையோ பற்றி குறிப்பிடுகிறது. வினையாளன் பெயர் என்பது மூவிடங்களிலும் வரும். மூவிடங்கள்னால் தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? 3 இடங்களிலும் இது வரும். இது காலம் காட்டாது, இது காலம் காட்டும். தொழிற்பெயர் என்பது காலத்தை காட்டாது. உதாரணத்துக்கு உழுதல், உண்ணுதல், தூங்குதல், மகிழ்தல், வாழ்தல், சாதல், இதெல்லாம் பாருங்கள் இறந்த காலமாக, நிகழ்காலமாக, எதிர்காலமாக எதையுமே காட்டாது. ஆனால் வினையாளனின் பெயரை பொறுத்த வரைக்கும் முக்காலத்தையும் காட்டும். உதாரணத்துக்கு பாடியவன், இதை பாருங்கள், பாடியவன்னா இறந்த காலத்தை குறிக்குது. அவன், பாடியவன் அப்படின்னு குறித்தா ஆண்பாளையும் குறிக்கிறது. பாடிக்கொண்டிருப்பவன் அப்படின்னா நிகழ்காலம், பாடப்போகிறவன் அப்படின்னா எதிர்காலம். சரிங்களா? ஸோ முக்காலத்தையும்
காட்டும். இதை பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் இதை பற்றிய 3ஆம் பாகத்தை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டன் போட்டு விடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.